ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான கத்திரிக்காய் வச்சு ஒரு ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோட நல்லா இந்த டிஷ் நல்லா இருக்கும். சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். பிஞ்சு கத்திரிக்காயில் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டஃப் பண்ணி குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டிஷ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நாளாக பொழந்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால தான் நான் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே கத்திரிக்காயில் வந்து பூச்சிலாம் இருக்கும் இந்த சின்ன சின்ன கத்திரிக்காயில். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்தா தெரியும் நல்லா. இப்போ எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது கத்திரிக்காய். நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்து ஸ்டஃபிங்க்கு என்ன பொருள் வேணும்னு சொல்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், ஏன்னா ஸ்டஃபிங்க்கு நம்ம வேணும். நான் வந்து ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான நான் பொருள்கள்லாம் சேர்க்குறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டுருக்கேன். சாம்பார் பொடி ஒரு 4 ஸ்பூன் சாம்பார் பொடி தான் சேர்த்துட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பவுடர், புளிங்க இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு புளி. இந்த புளியில் இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம். அதனால சீட்ஸ்லாம் இருந்தால் ஸ்டக் ஆகும். அதனால நான் புளியில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். கடைசியாக கொஞ்சம் வெல்லம். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண இதில் அந்த கத்திரிக்காயை ஸ்டஃப் பண்ணுறதுனால நிறையெல்லாம் தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து அரைச்சிட்டு அப்புறம் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இப்படியே நான் அரைச்சுன்னு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நான் நல்லா அரைச்சுன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி குறப்பாகவே அரைச்சா நல்லா இருக்கும். இது அப்போ தான் ஸ்டஃப் பண்ணுறது நல்லா இருக்கும். இந்த புளி எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கு. இதுலேயே நான் வந்து தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த தேங்காயில் இருந்த தண்ணியிலே நான் அரைச்சுன்னு வந்துட்டேன். இப்போ நான் இந்த கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்து நல்லா அந்த மசாலா உள்ளுக்குள்ள போற மாதிரி ஸ்டஃப் பண்ணணும். அப்பதான் அந்த புளிப்பு காரம் எல்லாமே அதுல இறங்கும், உப்பு எல்லாமே. இப்போ நான் இந்த எல்லா கத்திரிக்காயும் இந்த மசாலா வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற மசாலாவே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டுருக்கேன், நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் அடிகனமான ஒரு இரும்பு வானிலையில் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கடுகு. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. நான் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காவை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பிரியாத அளவுக்கு நம்ம லேசாக வதக்கிக்கலாம். நல்லா இப்படியே 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். இதில் இந்த அரைச்சி வச்ச மசாலா எடுத்துருந்தேன் இல்லையா, அதை தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சா போதும். நல்லா இது கொதிக்கட்டும். இந்த நம்ம மசாலா சேர்த்துருக்கோம்ல, எல்லாமே இந்த கத்திரிக்காயில நல்லா இறங்கி நல்லா இந்த வெந்துடும் இந்த கத்திரிக்காய். லாஸ்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. அதனால நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அப்போதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பொருள் ஆட் பண்ணாதான். நல்லா இது வேகட்டுங்க. நான் ஒரு மூடி போட்டு மூடி வைக்க. நல்ல கம கம கமகன்னு வாசனை வருதுங்க. பார்த்தாலே தெரியும். இப்ப நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா மேல வந்திருக்கு. இப்ப நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலா எல்லாம் மசாலாவோட இந்த கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. நல்ல வாசனை வருதுங்க எனக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்டா ஒரு பொருள் தான் ஆட் பண்ண போறேன் இந்த இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்குன்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து இந்த மாதிரி தேங்காய் பால், திக்கா எடுத்த தேங்காய் பாலை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணா. இப்ப இது நல்லா இன்னும் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க. இது மாதிரி கொதிச்ச பிறகு போறோம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போறோம். நல்லா நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நல்லா ஸ்மெல் வருது. ஸோ நான் இப்போ வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன். அருமையான ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. சூப்பரா இருக்கு டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.